அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரை ஒரு 3 ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகத்தை ராகு பகவான் கொடுக்க போகின்றார் அப்படிங்கிற தலைப்பில் அந்த 3 ராசிக்காரங்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்களுக்குன்னு சொந்த பாவகங்கள் கிடையாது, நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ராகு கேதுக்களே மிக வலிமையான கிரகங்களும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப கேது பகவான் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இயக்கம், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தை கேது பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த இயக்கமும் கேது பகவானுடைய இயக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்குள்ள வாழ்கின்ற மனிதர்கள் தன்னுடைய ஆசாபாசைகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் ராகுவே மிகப்பெரிய செல்வ பலத்தையும் கொடுத்து அந்த மனிதர்களை காப்பார் அப்படிங்கிற விஷயமும் உண்டு. அதனால் இந்த நம்மளுடைய மனம் என்ன நினைக்குது, நினைத்தபடியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுது. பார்த்தீங்களா, நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு விமானத்தில் பறக்கணும்னு நினைக்கிறேன், சூதாட்டத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், லாட்ரி யோகத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், நான் செய்கிற தொழிலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், பணம் பொருள் சம்பாத்தியத்தில் மிக உச்சத்தில் வரணும்னு நினைக்கிறேன், உலக பணக்காரர்கள் பட்டியலில் நான் 1ஆம் நம்பரில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் எப்போதுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோகம்தான். ராகு பகவான் பார்த்து ஒரு விஷயத்தில் நம்மளை சக்ஸஸ் பண்ண வச்சுட்டாருன்னா உண்மையிலே அவங்க அந்த விஷயத்தில் டாப் லெவலில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆக மாயை கிரகங்கள் இப்படியான வேலைகளை செய்கின்றது இல்லையா. கேது பகவான் மோட்சகாரகன், இந்த ராகு பகவான் போககாரகன், போக சுகங்களை அனுபவித்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராகுதான். அந்த போக சுகங்களையெல்லாம் அனுபவித்து நீ இறுதி காலத்தில் மோட்சத்தை அடைகின்ற பொழுது என்னிடம்தான் நீ வர வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அமைப்பு, ஞானம் அப்படிங்கிறது அமைப்பு அப்படிங்கிறது கேது தரக்கூடிய யோகம். புரியுதுங்களா? அதனால் பட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், பட்டதெல்லாம் போதுமடா சாமி அப்படின்னு சொல்லி பகவானுடைய திருவடிகளை பற்றி போய் உக்காந்துருவோம். அதான் இறுதிக்கால வாழ்க்கை. ஆக உலக போக சுகங்களையெல்லாம் அனுபவிக்க வைக்கிறது ராகு பகவான். அந்த போக சுகங்கள் எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கேதுவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ராகு கேதுக்களே ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வலிமையான கிரகங்களாக இருக்கின்றது. அதனால் நிழல் கிரகங்கள் சொல்கிற எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத திடீர்னு ஒரு செயலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்களுக்கு தான் உண்டு. அதனால் இந்த ராகு பகவான் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த ஜூன் 14ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரை ஒரு 3 ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படிங்கிற தலைப்பில் அந்த 3 ராசிக்காரங்கள் ஃபஸ்ட்டு ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆல்ரெடி ஒரு 2.5 வருஷத்துக்கு மிகப்பெரிய யோகம்தான். அதாவது எதிலும் லாபம், எங்கும் லாபம், தொட்டதில் அனைத்தும் வெற்றி, பொருளாதாரத்தில் மாபெரும் வெற்றி, தொழில் வாய்ப்புகளில் மாபெரும் வெற்றி, தன்னுடைய பயணங்களால் மாபெரும் வெற்றி, எதுலேயுமே ஆதாய நோக்கோடு செயல்படக்கூடியவங்க. ஐயா, யோகம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் தேடி வரும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நாம் தேடி போக வேண்டியதில் தானாக தேடி வரும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு யோகத்தை ரிஷபராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆல்ரெடி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா. ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு? 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் குருபகவானுடைய பார்வையில் இருக்கிறார். ஆக இந்த குருபகவானுடைய பார்வையில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது 1 வருஷம் குரு பகவான் ராகுவைத்தான் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு 6 மாதம் குருபகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராகுவின் மேல் விழுகாது. அப்போது 10ஆம் இடத்துல என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு விஷயத்திலையும் டெக்னிக்காக கையாள போகிறோம். ஒவ்வொரு இதுலேயும் டெக்னிக்கலாக செயல்பட்டு வெற்றி பெற போகிறோன்னு அர்த்தம். அப்போது எப்படி, என்ன வேலை செஞ்சாலும் சுழிவு நெளிவோடு செஞ்சு காசு பார்க்குறது. 5 ரூபா போட்டால் 10 ரூபா கிடைக்கணுமையா, 10 ரூபா வச்சா 20 ரூபா கிடைக்கணுமையா. அப்போ டபுளுக்கு டபுள் கிடைக்கணும், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டோம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரியான காலகட்டம். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் 14 முதல் 30 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பு, அற்புதமான வேலை வாய்ப்பு, அதில் மிகப்பெரிய வருமானம், மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு.
அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும். ஐயா, நீண்ட நாட்களாக ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன். போட்டித் தேர்வுகளில் எழுதி கொண்டு நான் அதை ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறேன். ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. கண்டிப்பாக அதுலேயும் நம்ம ஜெயிப்போம். கொடுத்த பணம் ரொம்ப நாள் ஆச்சு, அது எப்போ கிடைக்கும்னு சொல்லி நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே வாங்கிடுவீங்க. அந்த பணம் கைக்கு வந்துடும். லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்குமா? ஒரு வாய்ப்பு பகவான் ராகு கொடுக்க தயாராக இருக்கின்றார். புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம். ராகு சூதாட்ட கிரகம் ஐயா, சூதாட்ட கிரகம், பெட்டு கட்டி ஜெயிக்கிற கிரகம். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். அந்த இடத்துல ராகு சூட்சமான வேலை செய்வார். எப்படி? நாம் ஒரு உதாரணமாக ஒரு 4 நம்பர் 47 58 செலக்ட் பண்ண போகிறோம்னா அவர் டக்குன்னு என்ன பண்ணுறார், அதை திருப்பி போடுன்றுவார். அப்போது கிரிட்டிக்கலாக யோசிக்க வைப்பார். ஸ்ட்ரைட்டாக போயிருப்போம், அந்த இடத்துல இதை மாற்றி போடு, உல்ட்டா பண்ணி போடு அப்படின்வார். அந்த மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்கள் உல்ட்டா பண்ணி போட்டீங்கன்னா கட்டாயம் மிகப்பெரிய வெற்றி. அப்போ எதுலேயுமே ஒரு உல்ட்டா உண்டு இல்லையா? அதான் சூட்சுமம், ரகசியங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கும்பத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். அப்போ இந்த நேரத்தில் பணம் நிறைய கிடைக்கும், ஓடி போய் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நிறைய கிடைக்க கிடைக்க அதை மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. அதனால் எதிர்கால தேவைக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். புரியுதுங்களா? அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுப்பதற்காக, மிகப்பெரிய பதவி யோகத்தை கொடுப்பதற்காக நல்ல நிலைமையில் இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை. கொடுக்க துணிந்து விட்டார். அதனால் வாங்குறதுக்கு தயாராக நீங்கள் இருந்துக்கங்க ரிஷபராசி நண்பர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல வந்துட்டார் இல்லையா? ராசிக்கு 5ல் இருக்கிறார். 5ஆம் இடம் என்னது? உண்மையிலே அதிர்ஷ்டஸ்தானம் தான். பொதுவாக ராகு 5ல் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் மனம் போன போக்கிலெல்லாம் போய் நம்ம செயல்பட்டு நம்ம சில விஷயங்களை செஞ்சுருவோம், ஃபெயிலியர் ஆயிடுவோம் அப்படின்னெல்லாம் நினைப்பாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. ராகு 5ல் இருந்தால் இனம், மொழி, மதம் கடந்து மிகப்பெரிய ஒரு அன்பு சக்தியை கொண்டு போய் சேர்ப்பார். அன்பினுடைய சக்தியை கொண்டு போய் அங்கே சேர்ப்பார். அது காதலாக மாறும். அப்போ காதலாக மாறிவிட்டால் அந்த அன்புக்கு நிலையான வடிவம் கிடைச்சிடும் இல்லையா? ஒரு சக்தி மிகுந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகு 5ல் இருக்கும் போது தான் கிடைக்கும். யாரை நம்புகின்றீங்களோ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக உங்கள் மனசை அங்கேயே கொடுத்துருவீங்க. ஒரு நண்பனை நம்புகிறோம், கட்டாயம் நம்பி செயல்படுவீங்க. ஒரு தோழியை நண்புகிறோம், கட்டாயம் என் தோழி சொன்னால் கேட்பேன் அப்படிங்கிற அந்த பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. ஒரு ஆசான் சொல்கிறாரு, கட்டாயம் கேட்போம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கட்டாயம் கேட்பேன். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, கட்டாயம் கேட்பேன். இப்படி யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா? அப்போ ராகு இந்த இடத்துல தானே இருக்கிறாரு. ஒருத்தரை நம்பி பயணிக்கிறது அப்படிங்கிறது 5 தான். ஆக அதிர்ஷ்டத்தை நம்பி பயணிக்கிறோம் அப்படின்னா 5 தான். பாருங்கள், வழிய இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு சில பேர் உதவி செய்கிறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வழிய செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் போய் ஒரு கடந்த காலகட்டத்துக்குள்ள வழியை போய் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. அதற்கான பல நேரம் ஆப்போசிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். செய்கின்றவர்கள் உங்களால் லாபத்தை அடைந்தவர்கள் செய்கிறார்கள் இல்லையோ, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு நபர் ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் உங்ககிட்ட எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்வாங்க. அதான் 5ல் ராகு. அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் 5 மனம், சிந்தனை, தெளிவு. ராகு விசாலமாக்கி கொடுப்பார், விரிவாக்கம் பண்ணி கொடுப்பார். எல்லாத்திலையும் விரிவாக்கம் பண்ணி கொடுக்குறது என்ன ஆகும்? பொருளாதாரத்திலையும் விரிவாக்கி கொடுப்பார். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பார். இதான் 5ல் ராகு. புரியுதுங்களா? கண்டிப்பாக சிறப்பு தான். நல்லது ஒரு புத்திர பாக்கியத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு 5ல் ராகு இருந்தால் நல்ல ஆண் குழந்தை பெற்றெடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் 5ஆம் இடத்தின் ராகு அதிபயங்கரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றார். அப்போ 5ஆம் இடம் காதலில் வெற்றி, பணவரவில் வெற்றி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, வேலை வாய்ப்பில் வெற்றி, தொழில் வாய்ப்பில் வெற்றி, நினைத்தபடி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இறங்குவீங்க. அதில் காரியம் வெற்றி அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. இப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க ராகு பகவான் காத்து கொண்டிருக்கின்றார்.
நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றாரு. ஆனால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இந்த வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பொதுவாகவே கும்பத்தில் ராகு பகவான் இருப்பது அப்படிங்கிறது கும்பம் மர்ம ராசி, அதில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது மர்மத்துக்குள்ளதான் பணம் அதிசயங்கள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம செய்ய போகிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரப்போகிறோம், ரகசியங்களை வெளிக்கொண்டு வரப்போகிறோம். அப்படி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரப்போகிறோம். அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுடைய திறமைகளை வெளிக்கட்டுவதற்காக பயங்கரமாக போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வெற்றி மேடை நமக்கு கிடைக்காதா, அந்த மேடையில் நம்ம ஜொலிக்க மாட்டோமா அப்படிங்கிற அமைப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல வேலை வாய்ப்புக்காக பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம். அந்த இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருப்போம். பொருளாதாரத்தில் மாபெரும் வெற்றி பெறணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்போம். தொழிலில் நான் ஜெயிச்சே காட்டணும், தோல்விகள் அப்படிங்கிற எனக்கு இருக்கக்கூடாது, நஷ்டம் அப்படிங்கிற என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சுய நம்பிக்கை, உங்கள் சுய முயற்சி, இந்த இடத்துல தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றி பெறும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தாம்பத்திய ஸ்தானம், சிறப்பாக இருக்குது. ராகு இருக்கிறது அப்படிங்கிறது இதை விட ரொம்ப சிறப்பு. அதனால் காரிய வெற்றி அப்படிங்கிறத மொத்தத்தில் எடுத்துக்கங்க. முயற்சி வெற்றி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி இந்த ராகுபவன் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து விட்டுருவார். அப்போ உங்களுக்கும் அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறது பணவரவுக்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அந்த பண வரவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எப்படி யார் மூலமாக வரும்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு எதிர்பாராத நேரத்தில் தான் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு பண வரவு தான் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்க்க காத்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் வரவில்லை, அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கடனை அடைப்பதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியான பல விஷயங்கள் உண்டு இல்லையா? எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அப்படிங்கிறது தான் இந்த 3ல் இருக்கக்கூடிய ராகு. புரியுதுங்களா? அப்போ 3ஆம் இடத்துல ராகு வந்தால் சிறப்பு தானையா? அதான் சொல்லியாச்சு, கும்பத்தில் ராகு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் காலபுருஷனுக்கு 11வது வீடு கும்பம். இந்த கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் தான். அதனால தான் சொன்னேன், 5ல் ராகு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5ல் ராகு வந்தால் கும்பத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த மர்மங்கள் ரகசியங்கள் எல்லாம் உடைத்தெறியக்கூடிய காலம், வெற்றி பெறக்கூடிய காலம். அதாவது இப்போ நமக்கு யாராவது ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கோன்னு, தேவையில்லாத கட்டுப்பாடுகளை தடைகளை உடைத்தெறியக்கூடிய காலம். அதனால் இந்த தனுசு ராசியும் ரிஷபராசியும் துலாம் ராசியும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த ராகு தான் கொடுப்பார். அதனால் ராகு கொடுக்க வந்துட்டார், ராகு கொடுக்க துணிந்து விட்டார். நாம் வாங்குறதுக்கு நாமளும் துணிஞ்சிட்டோம். நிச்சயமாக இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு இந்த ஒரு 15-16 நாட்கள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பாக அட்டகாசமாக இருக்கக்கூடிய நாட்கள். பணம் பாக்கெட்டில் நிறையக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இப்போது ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த தனுசு ராசிக்கும் இந்த ஒரு 16 நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான நாட்களாக இருக்கும். அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுடைய பிடியில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். எதற்கெடுத்தாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முதன்மையாக இருக்குது. அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். கடினமாக உழைச்சிருக்கிறேன், அந்த கடினமான உழைப்புக்கு இது வரைக்கும் பலன் இல்லைனாலும் இந்த ஒரு 15 நாளுக்குள்ள உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோட பாராட்டுதலை எல்லாம் பெற்று நீங்கள் கண்டிப்பாக மனமகிழ்வு சந்தோஷத்தோடு இருப்பீங்க. விருப்பமான இடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. உங்களுடைய துணைவியாரோட மூலமாக வெளியே இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்லா அற்புதமாக இருக்கும். மனசுக்கு சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் நண்பர்களே. அதனால் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.